Hello students, welcome to Centum channel. 8th standard science unit 10 changes around us. Book back mark பண்ணலாம் வாங்க. First choose the best answer. Mark பண்ணிக்கங்க. First one option B, second one option A, third one option D, fourth one option B, fifth one B, sixth one B, seventh one C, eighth one C, ஓகேங்களா, நைன்த் ஒன்க்கு ஏ, டென்த் ஒன்க்கு டி. சூஸ் பார்த்துக்குங்க. நைன் 10 வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபில்லப்ஸ். Fill in the blanks. First one ku sunlight, second one ku water and oxygen, third one ku ammonia, fourth one ku chlorine and hydrogen, fifth one ku catalyst, sixth one polyphenol oxidase. ஓகேங்களா, இது ஃபில்லப்ஸ். ஃபில்லப்ஸ் மார்க் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு say true or false. First ஒன்க்கு false. அதுக்கு கரெக்டானது என்னன்னா, அதாவது if true, say true or false. if falseனா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் சொல்லணுமா. ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஃபால்ஸ். அதுக்கான கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இங்கே டெம்ப்ரவரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெம்ப்ரவரி என்ன பதில் இங்கே பர்மனண்ட் வரணும். அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் எ பர்மனண்ட் ரியாக்ஷன் இப்படின்னா தான் ட்ரூ. ஓகேங்களா, இங்கே டெம்ப்ரவரி நமக்கு இருக்கிறதுனால இது ஃபால்ஸ். செகண்ட் ஒன் அதே தான், இங்கே லைட்டுன்னு நமக்கு இருக்கிறதுனால இது ஃபால்ஸ். இங்கே ஹீட்டுன்னு வரணும். தேர்ட் ஒனுக்கு அதே தான், இங்கே எண்டோடெர்மிக் இருக்குது அதனால் இது ஃபால்ஸ். இங்கே கரெக்டானது என்ன வரணும், எக்ஸோதெர்மிக்னு வரணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் ட்ரூ, ஃபிஃப்த் ஒன் ட்ரூ. நெக்ஸ்ட்டு மேட்ச் மார்க் பண்ணிக்கோங்க. வீடியோ எடுத்து சப்பு சார். நெக்ஸ்ட்டு மேட்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மேட்ச் மார்க் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு ஆன்சர் ப்ரீஃப்லி டிஃபைன் கெமிக்கல் ரியாக்ஷன். பேஜ் நம்பர் 104 எடுத்துக்கோங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எ கெமிக்கல் சேஞ்ச் இஸ் எ பர்மனண்ட். இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு கெமிக்கல் ரியாக்ஷன் இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு மென்ஷன் தி வேரியஸ் கண்டிஷன்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் கெமிக்கல் ரியாக்ஷன். இதுக்கு இந்த கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி த கண்டிஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. த கண்டிஷன்ஸ் அப்படி போட்டுட்டு ரெக்வயர்ட் ஃபார் எ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டு அக்கர் இது வரைக்கும் எழுதிட்டு பேஜ் நம்பர் 105 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 105 இது இங்கே இருக்குது பாருங்கள். இந்த காண்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட்லேருந்து இந்த கேட்டலிஸ்ட் வரைக்கும் இந்த 5 இந்த 6 எழுதிக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டிஃபைன் கேட்டலிசிஸ். பேஜ் நம்பர் 110 எடுத்துக்கோங்க. 110 இது இங்கே இருக்குது பாருங்கள். கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இதிலேருந்து கேட்டலிசிஸ் இந்த பாயிண்ட் இது வரைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வாட் ஹேப்பன்ஸ் வென் அன் அயன் நெயில் இஸ் பிளேஸ்ட் இன் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். இது நான் நோட்டில் எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. when an iron nail is placed in copper sulfate solution,
The blue color of copper sulfate slowly changes into green. This copper change is due to the reaction between iron and copper sulfate solution. இது எழுதிக்கோங்க. இது ஃபோர்த் கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து, வாட் இஸ் பொல்யூஷன்? பேஜ் நம்பர் 108 எடுத்துக்கோங்க. வாட் இஸ் பொல்யூஷன்? பேஜ் நம்பர் 108ல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அன்வான்ட் சேஞ்சு இன் தி ஃபிசிக்கல் கெமிக்கல், அன்வான்ட்லேருந்து அப் டு திஸ் டேர்ம் இஸ் பொல்யூஷன். இது வரைக்கும் அன்வான்ட்லேருந்து திஸ் டேர்ம் இஸ் பொல்யூஷன் இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு 7th, 5th நோட் பண்ணிட்டேன். வாட் இஸ் பொல்யூஷன். நெக்ஸ்ட் 6th, வாட் இஸ் tarnishing, give an examples. Page 6th question, page number 109. இங்கே இருக்கு பாருங்க. ஷைனி மெட்டல் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ஷைனி மெட்டல் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த அட்மாஸ்பியரிக் ஏர் இது முடியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும். நெக்ஸ்ட்டு 7th, வாட் ஹேப்பன்ஸ் டு green during எலக்ட்ரோசிஸ். 7th நான் நோட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. A concentrated solutions of sodium chloride called brine is electrolyzed to produce chlorine and hydrogen gases along with sodium hydroxide. எழுதியிருக்கேன் பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 8th, on heating calcium carbonate gives calcium oxide and oxygen. Is it an exothermic reaction or an endothermic reaction? The heating calcium carbonate பண்ணுறது இது வந்து எக்ஸோடெர்மிக்கா எண்டோடெர்மிக்கான்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா இட் இஸ் ஆன், நீங்கள் எழுதிக்கணும். இட் இஸ் ஆன் endothermic reaction, அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 9th, வாட் இஸ் த ரோல் ஆஃப் கேட்டலிஸ்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன். இதுவும் நோட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள். The role of catalyst is to speed up a chemical reactions by influencing the reactants. இந்த 2 லைன் தான் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் 10th, why photosynthesis is a chemical reaction. அதுவும் நோட்டில் எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. photosynthesis is carbon dioxide plus water, light வந்து scratch plus oxygen, reactants என்ன carbon dioxide water, products is oxygen, catalyst வந்து sunlight. Since reactants reacts in presence of catalyst to give new substance products, photosynthesis is a chemical reaction. நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு ஆன்சர் இன் டீடைல். ஃபர்ஸ்ட் ஒன், ரோமன் லெட்டர் 6ல் எக்ஸ்பிளைன் தி என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். பேஜ் நம்பர் 108 எடுத்துக்கோங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பொல்யூஷன். பொல்யூஷன் நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம் இல்லையா, அன்வான்ட்லேருந்து டிஸ்டாமஸ் பொல்யூஷன் இது வரைக்கும் எழுதிட்டு, அடுத்தது ஜென்ரலி இதிலேருந்து விஸ் அப்படின்னு போட்டு இந்த டேபிள் இந்த டைட்டில் போட்டு இந்த டேபிள் அப்படியே இந்த டைட்டில் எழுதிட்டு இந்த டேபிள் அப்படியே ஃபுல்லாக எழுதிக்கோங்க. இது வரைக்கும் இந்த டேபிளர் காலம் எழுதிட்டு, நெக்ஸ்ட்டு இந்த ரேஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பொல்யூஷன் எழுதிடணும். அன்வான்ட்லேருந்து டேர்ம் பொல்யூஷன் வரைக்கும் ஜென்ரலிலேருந்து விஸ் வரைக்கும் கேட்டு, அதுக்கப்புறம் இந்த டேப்லர் காலம் ஃபுல்லாக எழுதிட்டு
பி ராஸ்டிங் வந்துடணும். ராஸ்டிங் வந்துட்டுனா த அயன் இதிலேருந்து ராஸ்டிங் வரைக்கும். ஓகேங்களா, அது எழுதிட்டு நெக்ஸ்ட்டு சி டிரான்சிஷனிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸில் இந்த ஷைனிலேருந்து ஓகேங்களா, இந்த ஷைனிலேருந்து இந்த அட்மாஸ்பியரிக் ஏர் வரைக்கும் அது எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து ரோமன் லெட்டர் 6ஓட ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு explain how food items are spoiled by chemical reactions. பேஜ் நம்பர் 107 எடுத்துக்கோங்க. இது இங்கே இருக்குது பாருங்கள். ஸ்பாயில்டு ஆஃப் ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் போட்டுட்டு அந்த டைட்டிலுக்கு த கெமிக்கல் ரியாக்ஷன் கேட்டலிஸ்ட்லேருந்து அப் டு இந்த கேஸ் வரைக்கும், இந்த கெமிக்கல்லேருந்து இந்த கேஸ் வரைக்கும். செகண்ட் டைட்டில் rancidity ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அண்ட் மீட்டுக்கு இது ஃபுல்லாக. ஓகேங்களா, இந்த டைட்டிலுக்கு இது ஃபுல்லாக எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு ஆப்பிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டர்ன் ப்ரௌன் வென் கட். ஆப்பிள்ஸ்லேருந்து இஸ் கால் ப்ரௌனிங். இது வரைக்கும். ஓகேங்களா, இது வரைக்கும் செகண்ட் கொஷின், ரோமன் லெட்டர் 6க்கு செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் எனி 3 conditions that is required for chemical reactions to take place. எக்ஸாம்பிளோட 3 கண்டிஷன் எழுதணும். பேஜ் நம்பர் 105 எடுத்துக்கோங்க. 105 எடுத்திங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, காண்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டிங்க்கு காண்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட், இந்த ஹெட்டிங்க்கு தீஸ் சேஞ்சஸ்லேருந்து இந்த ஃபிசிக்கல் ஸ்டேட் வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிவ் எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் வருது. காண்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட்க்கு நான் சென்டென்ஸ் எழுதிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வெண்ணிய மேட்ச் ஸ்டிக்லேருந்து ஸ்மோக் வரைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சொல்யூஷன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ். இந்த டைட்டிலுக்கு when we mix 2 substancesலேருந்து நியூ சப்ஸ்டன்சஸ் வரைக்கும் எழுதிட்டு இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சில்வர் நைட்ரேட். இங்கே எக்ஸாம்பிள் எழுதிட்டா பாருங்கள். சில்வர் நைட்ரேட்லேருந்து நைட்ரேட் சொல்யூஷன் வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஹீட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹீட் வென் எனாஃப்லேருந்து குக்குடு ஒன்ஸ் இது வரைக்கும் எழுதிட்டு ஹீட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் டேக் எ ஸ்மால் அமௌண்ட்லேருந்து ப்ராக்கெட்டில் நைட்ரஜன் டை ஆக்சைடு முடியுது பாருங்கள், அது வரைக்கும். ஓகேங்களா, இது வரைக்கும் ரோமன் லெட்டர் 6ல் தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அவ்வளோதான். நம்ம யூனிட் 10 மார்க் பண்ணிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.